ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம யூனிட் 2ல் அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்விங் அதான் அதில் வந்து சாப்டர் 6 வந்து ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் சால்விங்னா என்ன, அது அல்காரிதமிக்லி எப்படி சால்வ் பண்ணுறது, ஸோ அல்காரிதம்னா ஃபஸ்ட் என்ன, ஸோ அதுக்கான இந்த தான் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் see. Okay, a number of processes performed in our daily life follow the ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூஷன் ஆஃப் அ சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ நம்ம டெய்லி நிறையா பண்ணுறோம். எப்படி அந்த ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், கெட்டிங் ரெடி டு ஸ்கூல் இந்த மார்னிங். எப்படின்னா என்ன ரெடி என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஃபஸ்ட் நமக்கு பேக் எடுத்து வைக்கணும். ஸோ பேக்கில் இன்றைக்கி இந்த ஹவர் இருக்குது, இந்த புக் எடுத்து வைக்கணும் பேக்கில். ஸோ காலையில் ஃபஸ்ட் ஹவர் அப்படின்னு அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ நம்ம டைமுக்கு போகிறோம், பஸ் போகிறோம், கிளாஸ்க்கு என்ட்ரு ஆகிறோம். ஸோ இது சொல்கிறாங்க. அப்புறம் ட்ராயிங் கோலம்ஸ் சொல்கிறாங்க. குக்கிங் எ டிஷ். ஸோ இந்த குக்கிங் எ டிஷ்ஷை வந்து நம்ம மேலே சொன்ன எல்லா வேர்டுக்குமே ஞாபகம் வச்சுக்கலாம். குக்கிங் எ டிஷ் வந்து ஸோ நமக்கு வந்து அல்காரிதமிக் ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு மேலே ஒரு போட்டுருந்தாங்களா, அதுக்கு இந்த இது ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு என்ன ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்னு என்னென்னா, நம்ம சாப்பிட்ணும், அதான் ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். சரியா, சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம குக் பண்ணணும். குக் எப்படி பண்ணுவோம், நமக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்னு என்ன ஃபஸ்ட்டு குக் பண்ண போகிறோம் முடிவு பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படின்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக அந்த ப்ராசஸ் பண்ணுவோம். ப்ராசஸ் மீன்ஸ் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இன்ஸ்ட்ரக்ஷன் மீன்ஸ் ஃபஸ்ட்டு ஆயில் போடணும், அந்த மாதிரி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப். அடுத்து வந்து இது ஃப்ரை பண்ணணும், ஆனியன் ஃப்ரை பண்ணணும், அந்த மாதிரி போடுவோம்ல. இப்போ உள்ள கடைசியில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் அதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூஷன். அப்போ அந்த ஒவ்வொரு ஆக்ஷன் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸோ அதுதான் வந்து அந்த ஒவ்வொரு ஆக்ஷன் தான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஃபஸ்ட்டு இந்த இதை பண்ணணும், மெத்தட் இருக்குங்களா, ஃபஸ்ட்டு இந்த பண்ணணும், அடுத்து இதை பண்ணணும், அடுத்து இதை பண்ணணும் அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், தான் ஆக்ஷன் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அது நம்ம இந்த இது வந்து அது ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த குக்கிங் டிஷ் ஞாபகம் வச்சுக்கலாம். வேறு என்ன இருக்குன்னா, ஆடிங் 2 numbers அது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ராசஸ். ஸோ இதெல்லாமே டெட் லைஃப் நம்ம பண்ணுற ப்ராசஸ் தான். நம்ம எந்த ப்ராசஸ் பண்ணாலும் சரி, அங்கே வந்து இந்த சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம மைண்டில் இருக்கும். அதை ஒன் பை ஒன் எக்ஸிக்யூட் பண்ணுறோம், நம்ம அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இது எதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஓகே, அது பாருங்கள். ப்ராசஸ் ஆர் ஜென்ரேட்டட் பை எக்ஸிக்யூட்டிங் இன் அல்காரிதம். ஸோ ப்ராசஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அல்காரிதம்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. அல்காரிதம்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ணி தான் ப்ராசஸ் வந்து நடக்குது சொல்கிறாங்க. இன் திஸ் சாப்டர் வி வில் சி how algorithms are specified and how elements of a process are abstracted in algorithm. ஸோ அல்காரிதம் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம், ஸோ அந்த ப்ராசஸோட எலமெண்ட்ஸ் வந்து எப்படி அப்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். அல்காரிதம். An algorithm is a sequence of instructions to accomplish a task or solve a problem. இங்கே டாஸ்க்குங்கிறது நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் டாஸ்க்குங்கிறது நம்ம அந்த குக் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கலாம். அதான் சால்வ் அ ப்ராப்ளம், நம்ம பசிக்கு குக் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் அல்காரிதம்? சீக்வன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ சீக்வன்ஸ் மீன்ஸ் அந்த ஒன் பை ஒன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு அக்கம்ப்ளிஷ் எ டாஸ்க் ஆர் சால்வ் எ ப்ராப்ளம். அதுதான் வந்து அல்காரிதம் அப்படிங்கிறாங்க. ஸோ என்னென்ன பண்ணணும் அப்படின்னு மெத்தட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து அல்காரிதம் அப்படி சொல்கிறாங்க. அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டிஸ்கிரைப்ஸ் அன் ஆக்ஷன். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷனா ஒரு ஆக்ஷன், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆக்ஷன். ஃபஸ்ட் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது ஆக்ஷன். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் டிஸ்கிரைப்ஸ் அண்ட் ஆக்ஷன் சொல்கிறாங்க. வென் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் எ ப்ராசஸ் எவால்வ்ஸ் விச் அக்கம்ப்ளிஷஸ் த இன்டென்டட் டாஸ்க் ஆர் சால்வ் த கிவன் ப்ராப்ளம். ஸோ எப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ இப்போ என்ன ஆகுது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா, அது அந்த ப்ராசஸ் வந்து எவால்வ்ஸ் ஆகுது. ஒன் பை ஒன்னா அப்படியே டெவலப் ஆகுது. கடைசியில் நமக்கு வந்து கிவன் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுது, இல்லை டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், இன்னொரு 30 minutesல நம்ம குக் பண்ணி முடிச்சிடும். ஸோ அந்த ஒவ்வொரு மினிட்லையும் பார்த்தீங்கன்னா அப்படியே டெவலப் எவால்வ் ஆகிட்டு இருக்கு அந்த ப்ராசஸ் அப்படியே. ஓகே, we can compare an algorithm to a recipe and the resulting process to cooking. ஸோ அதான் இங்கே எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. நம்ம அந்த ரெசிபியை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அல்காரிதமுக்கு அந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத குக்கிங் சொல்கிறாங்க. We are interested in executing our algorithms in a computer.
a computer can only execute instructions in a programming language. ஸோ நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கம்ப்யூட்டரில் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலிமா தான் பண்ண முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு லெசன்ஸில் பார்க்க போகிறது C++ வந்து இங்கே 11th படிக்க போகிறீங்க. அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க முடியும் அப்படி சொல்கிறாங்க. டைரெக்டாக நம்ம அல்காரிதம்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கம்ப்யூட்டரில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணும்னு சொல்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ கம்ப்யூட்டரில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸும் கம்ப்யூட்டரில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. therefore ultimately algorithms must be expressed using statements of programming language. ஸோ அல்காரிதம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஸ்டேட்மெண்ட்ஸை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும் அந்த கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்யூட்டர் இல்லாமல் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இந்த பேராகிராஃப் என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்யூட்டரில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸாக அந்த அல்காரிதமை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அல்காரிதம்ஸ் இருந்து தான் நம்ம வந்து கோடிங்ஸ் வந்து நம்ம எழுத முடியும். அந்த ப்ரோக்ராமிங் வந்து கொண்டு போக முடியும், ஸ்டேட்மெண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போ தான் அதை நம்ம சிஸ்டமில் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ அல்காரிதம் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறோம், அதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸாக நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம் கம்ப்யூட்டரில். ஸோ பாருங்கள், எ ப்ராப்ளம் இஸ் ஸ்பெசிஃபைடு பை கிவன் இன்புட் டேட்டா. ஸோ இங்கே ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்ம குக் பண்ணணும், நம்ம வந்து குக் பண்ண போகிறோம் தான் ப்ராப்ளம். ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஸ்பெசிஃபைடு பை கிவன் இன்புட். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அதான் இன்புட்டு. டிசைட் அவுட்புட், இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும். ஸோ அதுதான் டிசைட் அவுட்புட் டேட்டா அண்ட் ரிலேஷன் பிட்வீன் த இன்புட் அண்ட் அவுட்புட் டேட்டா. ஸோ ரிலேஷன் சம் இன்புட் இன்க்ரீடியன்ஸை நம்ம என்னென்ன பண்ணுனா நமக்கு இந்த அவுட்புட் ரிசல்ட் கிடைக்கும், அந்த டிஷ் கிடைக்கும். ஸோ அதுதான் ரிலேஷன் அப்படிங்கிறது. ஸோ ஒரு ப்ராப்ளம் இப்படி தான் ஸ்பெசிஃபை பண்ணணும், என்னென்ன இன்புட் டேட்டா, அவுட்புட் டேட்டா அண்ட் ரிலேஷன் பிட்வீன் த இன்புட் அண்ட் அவுட்புட் டேட்டா. இது மூணு வந்து இதை வச்சு தான் ப்ராப்ளம் வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியும் சொல்கிறாங்க. அண்ட் அல்காரிதம் ஸ்டார்ட்ஸ் எக்ஸிக்யூஷன் வித் த இன்புட் டேட்டா. ஸோ அல்காரிதம்னா இன்புட் டேட்டா எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸிக்யூட் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபினிஷஸ் த எக்ஸிக்யூஷன் வித் த அவுட்புட் டேட்டா. ஓகே, இன்புட் டேட்டாவை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்குது, ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுற ஒன் பை ஒன்னா, ஃபைனலி நம்ம வந்து அவுட்புட் டேட்டா நமக்கு கிடைக்குது. when it finishes the execution the specified relation between the input data and the output data should be satisfied. ஸோ என்ன சொல்கிறாங்க கடைசியாக அந்த இன்புட் டேட்டா அண்ட் அவுட்புட் டேட்டா அந்த ரிலேஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் அப்படிங்கிற, அதாவது நம்ம என்ன டிஷ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ரெடியானமோ அந்த டிஷ் தான் கிடைக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் இருக்கணும், அதை ப்ராப்பராக வந்து அதை வந்து நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த டிசைடு டிஷ் கிடைக்கும். அதே தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஒரு அல்காரிதம் எழுத போகிறோம், அதாவது ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே நமக்கு என்னென்ன இன்புட் டேட்டா வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறோம். அந்த இன்புட் டேட்டா வச்சு என்ன நம்ம அவுட்புட் கிடைக்க போகுது அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணிடுறோம். தென் அந்த இன்புட் டேட்டாஸை வந்து ப்ராப்பராக அல்காரிதமிக்கலி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு அந்த சாட்டிஸ்ஃபைட் ரிசல்ட் கிடைக்கணும். only then has the algorithm solved the given problem. ஸோ அப்போ தான் வந்து என்ன அந்த அல்காரிதம் வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுதுன்னு சொல்ல முடியும். நம்ம இன்க்ரீடியன்ஸ் போடாமல் சரியாக குக் பண்ண மாட்டோம்னா நமக்கு டிசைடு அந்த அவுட்புட் கிடைக்காது. அப்போ அங்கே ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா என்ன சொல்கிறாங்க, இன்புட் டேட்டா அண்ட் அவுட்புட் டேட்டா ஷுட் பி சாட்டிஸ்ஃபைட். ஓகே, போலியா அப்படிங்கிற மேத்தமெட்டிக் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸோ அந்த சால்விங் ப்ராப்ளமுக்கு ஒரு 4 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காரு பாருங்க. ஃபஸ்ட்டு அந்த அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்கிறாரு. டிவைஸ் த பிளான், ஸோ அதுக்கு பிளான் இது பண்ண சொல்கிறாரு. கேரி அவுட் த பிளான், ஸோ ஒன் பை ஒன்று பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ரிவ்யூ யுவர் ஒர்க், நெக்ஸ்ட் ரிவ்யூ பண்ண சொல்கிறார். ஸோ இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்க ப்ராப்ளம் சால்விங்கில். An algorithm is a step-by-step sequence of statements intended to solve a problem. ஸோ இதான் முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். அல்காரிதம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸுங்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த கம்ப்யூட்டர் தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்கிறாங்க. டு சால்வ் அ ப்ராப்ளம் when execute with input data it generates a computational process and ends with the output data.
ஸோ நம்ம கொடுக்குற இன்புட் டேட்டாவை கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ் பண்ணுறோம். அப்போ கடைசியில் நமக்கு அவுட்புட் டேட்டா கிடைக்குது. satisfying the specified relation between the input data and output data. ஸோ முன்னாடி சொன்னோம். ஸோ இன்புட் அவுட்புட்டுக்கான ரிலேஷன்ஷிப்பை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அப்படிங்கிறத சொல்கிறோம். அது அல்காரிதம் சொல்கிறோம். ஓகே, இங்கே நம்ம குக் பண்ணுற பற்றி சொன்னால் இங்கே பாருங்கள், ஆடிங் 2 நம்பர்ஸ் பற்றி சொல்கிறாங்க. இங்கே பாருங்களேன், ஸ்டெப் 1ல் பாருங்கள், இங்கே 2 நம்பர்ஸ் என்ன பாருங்கள், 25869237. இது 2 நம்பர்ஸ். இதை ஆட் பண்ணணும். நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம்? ஃபஸ்ட் ரைட் சைடுக்கு நம்பர் ஆட் பண்ணுறோம். 6 + 7 3. அப்புறம் அந்த கேரி வந்து இங்கே போடுவோம். ஸோ இதான இது ஃபஸ்ட் ஸ்டெப். அது செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், ஃபோர்த் ஸ்டெப், ஃபிஃப்த் ஸ்டெப். நமக்கு ரிசல்ட் கிடைக்கிது. ஸோ இதுதான் வந்து ஆடிங் 2 நம்பருக்கான ஒரு அல்காரிதம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணுறோம். இந்த ஸ்டெப்பில் இதை பண்ணுறோம், இந்த ஸ்டெப்பில் இதை பண்ணுறோம். ஓகே, இதுதான் வந்து அல்காரிதம் அப்படி சொல்கிறாங்க. இதான் ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் 2 நம்பர்ஸ்க்கான ஒரு அல்காரிதம் எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க. ஸோ அல்காரிதமிக் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ அல்காரிதம் ப்ராப்ளம் பாருங்கள். there are some principles and techniques for constructing the algorithms. ஸோ கீழே நிறையா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 6.2 பாருங்கள். கன்சிடர் த வெல் நோன் கோட் கிராஸ் அண்ட் wolf ப்ராப்ளம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு வேளை. ஸோ இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு ரிவரோட ஒரு சைடில் லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்களேன், லெஃப்ட் சைடு ரைட் சைடு, ரிவரோட லெஃப்ட் சைடில் ஒரு ஃபார்மர் இருக்கார். அவர் வந்து அவரோட கோட், அப்புறம் ஒரு கிராஸ் பண்டில், அப்புறம் அந்த ஒரு wolf, இது 3மே அவரோட இருக்குது. இதை வந்து அவர் அந்த ரிவரோட ஆப்போசிட் சைடு கொண்டு போகணும். அவர்கிட்ட ஒரு போட் இருக்குது. எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா, இதுதான் ப்ராப்ளம். இது கொண்டு போகணுங்கிறத ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம், ப்ராப்பராக சால்வ் பண்ணணும். ஒருவேளை அவர் வந்து அது ஒரே டைமில் அவர் கூட வந்து ஓகே அட் த சேம் டைம் அவர் கூட வந்து அந்த 3ல் ஏதாவது ஒன்று தான் அவர் கூட போக முடியும். ஒன்று wolf-ஐ கொண்டு போகலாம், இல்லைன்னா கோட்டை கொண்டு போகலாம், இல்லைன்னா அந்த கிராஸ் பண்டல் கொண்டு போகலாம் அவரோட போட்டில். ஸோ எத்தனை ட்ரிப் அவர் போனால் லெஃப்ட் சைடு ரைட் சைடுக்கு இந்த 4 பேர் போக முடியும். ஸோ இதுதான் வந்து இதை சொல்கிறதா அல்காரிதம் அப்படி சொல்கிறாங்க, அல்காரிதம் ப்ராப்ளம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேளை அவர் வந்து பண்டில் மட்டும் கிராஸ் பண்டில் மட்டும் எடுத்துகிட்டு போனார்னா என்ன ஆகும் அப்படின்னா, இவர் போயிட்டு வரதுக்குள்ளே அந்த wolf வந்து அந்த கோட்டை சாப்பிட்றோம். இல்லை ஒரு wolf-ஐ கூட்டிகிட்டு போனார் அப்படின்னா அந்த கிராஸை வந்து கோட் சாப்பிட்றோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், என்ன பண்ணால் அவர் போக முடியும்? இதுதான் வந்து அதுதான் வந்து அல்காரிதமிக் ப்ராப்ளம் அப்படிங்க சொல்கிறாங்க. ஸோ எத்தனை ஸ்டெப்ஸ் தேவைப்படும் இந்த 4 பேருமே ஆப்போசிட் ரிவருக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ப்ராப்ளம். ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்களேன். therefore this is an algorithmic problem. Instructions may be like swings எப்படி இருக்கலாம், let the farmer cross with the wolf. ஸோ ஃபார்மர் வந்து wolf கூட போகலாமா, இல்லை ஃபார்மர் மட்டும் தனியாக போகலாமா, இல்லை என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு? ஓகே, ஸோ அந்த அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது தான் என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் நம்ம வந்து சேஃபாக முன்னே கொண்டு போக முடியும், எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போக முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஓரளவு wolf-ஐயும் பண்டில் அந்த பண்டலையும் கொண்டு போகலாம். ஏன்னா wolf வந்து அந்த கிராஸ் பண்டில் சாப்பிடாது, ஒரு கொண்டு போயிடலாம். அப்புறம் வந்து கோட்டை அந்த மாதிரி கொண்டு போகலாம். ஓகே, சம்திங் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்க பாருங்கள். however some algorithmic problems don't require us to construct an algorithm. ஸோ சம் அல்காரிதம் என்ன பண்ண தேவையில்லை, கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தேவையில்லை அப்படி சொல்கிறாங்க. instead an algorithm is provided and we are required to prove some its properties. ஸோ இதான் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண தேவையில்லை, அந்த ப்ராப்பர்ட்டிஸை ப்ரூவ் பண்ணால் போதும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், கெமிலியன்ஸ் ஆஃப் க்ரோம்லேண்ட் ப்ராப்ளம். ஸோ இது பாருங்கள், கெமிலியன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பச்சோந்தி சொல்கிறோம். ஸோ க்ரோம்லேண்ட் அப்படின்னு ஒரு ஒரு ஐலாண்டில் வந்து கெமிலியன்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் கலர் கெமிலியன்ஸ் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கெமிலியன்ஸ் இருக்குது, க்ரீன் கெமிலியன்ஸ் இருக்குது, அண்ட் ப்ளூ கெமிலியன்ஸ் இருக்குது. whenever 2 chameleons of different color meet, they both change to the third color. ஸோ ரெட்டு, க்ரீன், ப்ளூ இந்த 3 கலருமே இருக்குது. இப்போ அந்த 2 கலர், ஏதாவது 2 கலர் வந்து கெமிலியன்ஸ் ஒன்றா மீட் பண்ணும்போது அது வந்து இன்னும் புது கலருக்கு மாறுது. ஸோ இந்த மாதிரி கெமிலியன்ஸ் எத்தனை டைம் மீட் பண்ணால் எல்லா கெமிலியன்ஸும் ஒரே கலருக்கு வரும். ஸோ அப்படின்னு இதுதான் ஒரு ப்ராப்ளம். ஸோ இதுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் தேவைப்படும், இப்போ எத்தனை டைம் இந்த கெமிலியன்ஸ் வந்து மீட் பண்ணணும், ஸோ அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த ப்ராப்ளம்.
ஸோ இதுதான் அல்காரிதமிக் ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த அல்காரிதமிக் ப்ராப்ளம், அல்காரிதமிக் சொல்யூஷன் அப்படி சொல்லுவோம். ஸோ இதுதான் அல்காரிதமிக் ப்ராப்ளம், இதை எப்படி சால்வ் பண்ணிட்டு சொல்கிறது தான் சொல்யூஷன் சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம் நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.